ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் சார்பில் வன்னிய குல சத்திரிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சாதனையாளர் விருது வழங்கும் விழா சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள SRS திருமண மண்டபத்தில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் மற்றும் நல்வழி காட்டும் ஒளிவிளக்கு மாத இதழ் இணைந்து வன்னிய குல சத்திரிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சாதனையாளர் விருது வழங்கும் விழா நடத்தினர். ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் தலைவர் முனைவர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நல்வழி காட்டும் ஒளிவிளக்கு மாத இதழ் ஆசிரியரும் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் ஆலோசகர் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி, ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் ஆலோசகரும் சென்னை மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் மருத்துவர் மோகனசுந்தரம், SRS திருமண மண்டபத்தின் உரிமையாளர் பாஸ்கர், தனியார் பள்ளியின் தலைவர் குமார், ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் இளங்கோவன், துணைத் தலைவர் பாண்டியன், துணை செயலாளர் சிவகுமார், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெய் மனோகர் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கோவிந்தசாமி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு வன்னிய குல சத்திரிய பொதுநல அறக்கட்டளைகள் மற்றும் நன்கொடை வாரியத்தின் தலைவர் ஜெயராமன், தமிழ் மருத்துவக் கழகத்தின் தலைவர் மருத்துவர் வேலாயுதம், தொழிலதிபர்கள் முனைவர் முருகேசன், ராதா ராஜேந்திர சிங், தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தின் முன்னாள் தலைவர் பீட்டர் அந்தோனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வன்னிய சமுதாயத்திற்கு அரும்பாடுபட்ட வன்னிய முன்னோர்களின் பெயர்கள் விருதுகள் வழங்கினர். வன்னிய முன்னோர்கள் விருதானது சிறந்த சமுதாய பணி, தொழில் முனைவர்கள், பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மருத்துவ படிப்பு, நீட் தேர்வு, உயர்கல்வி படிப்பு, விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்த வீரர்கள் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து விருதுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை ஆகியவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னதாக சமுதாய பெரியோர்கள், ஆர்வலர்கள், தலைவர்கள், கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள் பலர் வன்னிய சமுதாய வளர்ச்சி குறித்து உரையாற்றினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் நாகராஜன், குலசேகரன், அருள்குமார், முனுசாமி, ஞானசேகரன், குணசேகரன், யுவராஜ், முத்தமிழ் செல்வன் மற்றும் சங்கத்தின் மருத்துவர் அணி, கல்வியாளர் அணி, வழக்கறிஞர் அணி, செய்தி மற்றும் ஊடக அணி, மாணவர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், விழா குழுவினர், நல்வழி காட்டும் ஒளிவிளக்கு ஆசிரியர் குழுவினர், சமுதாய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் விருதுகளை வாங்க வந்த மாணவர்களின் பெற்றோர்கள், சமுதாய சாதனையாளர்கள், தொழில் முனைவோர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் பொருளாளர் பரமசிவம் நன்றியுரையாற்றினார். இதில் வன்னிய சமுதாய உறவுகளின் உற்பத்தி பொருட்கள், இதழ்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது.
ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தும் நலச்சங்கம் மற்றும் நல்வழி காட்டும் ஒளிவிளக்கு மாத இதழை இணைந்து கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் வணிககுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டி வருகிறது. இது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 90% அதற்கு மேற்பட்ட மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும், பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும், நீட் தேர்வில் வெற்றி பெற்று கல்வி மருத்துவ கல்வியில் சேர்ந்தவர்களுக்கும், JEE தேர்வு வெற்றி பெற்று IIT, NIT போன்ற தேர்வில் வெற்றி பெற்ற வணிககுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாராட்டுகிறது. மேலும் பல்வேறு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துறையில் மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை கூப்பிட்டு அழைத்து அவர்களுக்கு பாராட்டி பரிசளித்து ஊக்குவித்து வருகிறது. இந்த வன்னியர்குல சமுதாயம் தமிழ்நாட்டிலேயே மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தது. பெரும்பாலானவர்கள் இன்னும் கிராமங்களில் விவசாய தொழிலையே செய்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அவர்கள் படிக்க வேண்டும். அவர்கள் படித்து மத்திய அரசு 15% இடஒதுக்கீட்டின் கீழ் நடைபெறுகின்ற தேர்வுகளான நீட், ICAR UG, ICAR PG, கேட் PG லெவலுக்கு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங், அதேபோல CAT காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், தேசிய சட்டப்பள்ளி தேர்வு, இந்த மாதிரி தேர்வுகளை எல்லாம் கிராமப்புறத்திலே வசிக்கும் வன்னியகுல சத்திரிய சமுதாய மாணவர்கள் மேன்மை பெற வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 11 ஆண்டுகளாக தொடர்ந்து இதை செய்து வருகிறது. இது மேலும் இவர்களுக்கு பரிசளித்து பாராட்டி ஊக்கப்படுத்தி வருகிறோம். ஏழை நிலைமையில் படிக்க முடியாத மாணவர்களுக்கு இந்த அமைப்பின் மூலமாக கொடையாளிகளையும் பயனாளிகளையும் கண்டுபிடித்து அவர்களோடு இணைத்துவிட்டு அவர்கள் உயர்கல்வியை தொடர போதுமான வழிவகை தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள், பொறியியல் கல்வியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள், விவசாய கல்வியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள், அவர்கள் எல்லாம் அதே போல ஒரு பேரண்ட் இல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்து வருகிறோம். உயர்நிலையில் அவர்கள் கல்வியை தொடர்ந்து தொடர எங்களான முயற்சியை இந்த அமைப்பு தொடர்ந்து செய்து வருகிறது. இது நான் மட்டும் காரணம் இல்ல, என்னோட கூட இருந்த என்னுடைய துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்கள், அனைத்து பொறுப்பாளர்களும் அவர்களுடைய உழைப்பின் மூலமாக தான் இந்த பணி நடக்கிறது. இதை தொடர்ந்து நடைபெற பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த கொடைவள்ளல்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் உதவி செய்வதால் இந்த தொடர்ந்து நடத்த முடிகிறது. இந்த பணியை மேலும் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிற்சி மையம் ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டது. பயிற்சி மையம் நீட் பத்தி விழிப்புணர்வு முகாம், கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தேசிய சட்டப்பள்ளி சேர்ந்த வழிவகை, அதே போல PG படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப், கேட் எக்ஸாம் எழுதி எப்படி PG படிக்கிறது, இந்த மாதிரி PhD போறதுக்கு ICAR போன்ற தேர்வுகளை பற்றியெல்லாம் இந்த அமைப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்ந்து கிராமந்தோறும் மாவட்டந்தோறும் இதை விரிவுபடுத்தி இதை மாணவர்கள் மேன்மை பெற எங்களால் முடிந்த உதவி செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.